வணக்கம் நேயர்களே எல்லோரும் டாக்டர் பிரபாகரனுடைய சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கே சம்மந்தமான எண்ணங்களும், லெஸ்பியன் சம்மந்தமான எண்ணங்களும் கொஞ்சம் அழகாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஆணும் ஈர்ப்பாகி ஆணும் அவங்க சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறதோ, அவங்க கூட தான் வாழ முடியும்னு நினைக்கிறதோ, இல்லை பெண்ணும் ஈர்ப்பாகி எனக்கு ஆணையே பிடிக்கல, நான் ஒரு பெண்ணோட தான் வாழ போகிறேன்னு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருவதற்கான அந்த பிரச்சனைக்கு பேர் கே ஆர் லெஸ்பியனிசம் ஆர் ஹோமோசெக்ஷுவலிசம் பேர். ஸோ இந்த மாதிரி ஒன்று என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வாழ்கிறீங்க. எனக்கு ஏன் தெரியலையே, நான் ஒரு ஆண், எனக்கு ஆண் மேலே தான் எனக்கு ஈர்ப்பு வந்துகிட்டே இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரில, இது வீட்லேயும் சொல்ல முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல, என்ன பண்ணுறது, ரொம்ப மன உளைச்சல் ஆகுறீங்க. நல்லாவே எனக்கு தெரியும். அதே மாதிரி பெண்கள், ஏன் தெரியலையே, எல்லா பெண்களும் ஆண்கள் கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக வாழ்கிறாங்க, எனக்கு மட்டும் ஆண்களை பார்த்தாலே பிடிக்கலையே, எனக்கு வெறும் பெண்களை பார்த்தா தான் எனக்கு ஈர்ப்பு வருது, பெண்கள் கூட தான் வாழணும்னு ஆசையாக இருக்குது, பெண்கள் கூட தான் வாழ பிடிக்குது, ஆண்களை பார்த்தா அருவருப்பாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு பேர் லெஸ்பியனிசம். இந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்கா, இது ஒரு பிரச்சனையா, இது ஒரு நோயான்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் புரியவே ஆரம்பிக்குது. ரெண்டாவது என்ன வருது, இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஒரு எதிர்காலமே இல்லைன்னு நினச்சி கவலைப்பட்டுனே இருக்கிறது, இல்லை இப்படியே ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது இன்னொரு வகையான பிரச்சனை. ஆணை பிடிக்கிறதும் பெண்ணை பிடிக்கிறது. என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு, வீட்டில் சொல்கிறது பயமாக இருக்குது, சொல்லவே மாட்றீங்க, ரகசியமாக வச்சுக்கிறீங்க. ஒரு நாள் கட்டாயம் கல்யாணத்துக்கு பேச்சு எடுப்பாங்களா, அப்போது பிரச்சனை வருதா, கஷ்டமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, அப்பா அம்மா ஏற்று பேச முடியாமல் அப்பா அம்மா பேச்சு கேட்டு 100ல் ஒரு 80 பேர் என்ன பண்ணுறீங்க, நைஸாக மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு பெண் லெஸ்பியனு ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறது பெற்றோருக்கு பயந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு கே வீட்டுக்கு பயந்துக்குன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் வாழ முடியாமல் கஷ்டப்பட்டுக்குன்னு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறது, ஒரு பையனுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் ஆகிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் குழந்தையும் இல்லாமல் அப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு என்கிட்ட வருவாங்க. வரும்போது அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நான் தனித்தனியாக பேசுவேன், பெண்ணுக்கிட்டேயும் ஆணுக்கிட்டேயும். என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கும் போது அப்போ தான் எனக்கு சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு ஆண் தான் சார் பிடிக்குது, ஒரு பெண்ணாக இருந்தால் எனக்கு பெண்ணு தான் சார் பிடிக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ தான் பிரச்சனையே தெரிய வரும். அதுக்கப்புறம் இதான் பிரச்சனை கண்டுபிடிச்சி சரி பண்ணி எல்லாருமே சரி பண்ணி சூப்பராக வாழ வச்சுருக்கேன். எல்லாருமே ஜாலியாக இப்போ குழந்தை குட்டியோடு வாழ்கிறாங்க. இந்த தகவல் முதல்ல சொல்லணும், இது இப்போ சொல்கிறேன். ஸோ அடுத்தது என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, கவலையே படாதீங்க. முழுசாக சரி பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணு கூட வாழ வைக்க முடியும், ஆண் ஈர்ப்பில் இருந்தால் ஆண் பெண் ஈர்ப்பாக மாற்றி வாழ வைக்க முடியும், பெண் ஈர்ப்பாக இருந்தால் பெண் ஆண் ஈர்ப்பில் பண்ணி வாழ வச்சு குழந்தையெல்லாம் பெற்று நல்லா வாழ வைக்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்க, இது ஒரு பெரிய ஒரு தப்பாவோ இல்லை நீங்கள் மாறி தான் ஆகணுன்ற மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மாடர்ன் வேர்ல்டில் இந்த புரிதல் ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஒரு ஆணை தான் பிடிக்குது, ஒரு பெண்ணை தான் பிடிக்குதுன்னா உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது, முழு ரைட் உரிமை இருக்குது. நீங்கள் அப்படி தான் பிடிக்குதுன்னா அப்படி வாழ்ந்துக்கலாம், தப்பே கிடையாது. அது ஒரு தப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா அதில் எமோஷனல் பிரச்சனை. இது எமோஷனல் பிரச்சனை ஆகும்போது இது தப்புன்னு சொல்லி உங்களை காயப்படுத்துறது, உங்களை ஒடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் உங்களுக்கு அதான் பிடிக்குதுன்னா, உங்களுக்கு சரியான பார்ட்னர் இருக்கிறாங்க, நான் அப்படி தான் வாழ்ந்துக்க போகிறேன் டாக்டர்னா சூப்பர், தப்பே இல்லை, வாழ்ந்துக்கங்க. எப்போ இது தப்பாக மாறுது, எப்போ இது பிரச்சனையாக மாறுது, அதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? எப்போ ஆகுதுன்னா, உங்கள் வீட்டு மனுஷனுக்கு தெரிஞ்சு அவங்க சண்டை போடுறாங்க, புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னும் போது ஒரே மன உளைச்சலுக்குள்ளே போய் உங்களுக்கு அப்பா அம்மாவுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து அப்பா அம்மாவும் எனக்கு வேணும், என்னால் என்ன பண்ணுறதுன்னு என்னால் தெரியவே இல்லை. அப்பா அம்மா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவங்க பேச்ச மீற முடியலன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எண்ணம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. இல்லை இந்த சமுதாயத்தில் ஒளிஞ்சு வாழ்கிறது, எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இல்லாமல் மன உளைச்சலாக இருக்குது, எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த காரணங்களால் நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஆண் பெண்ணாவோ பெண் ஆணோ அது அப்படி வாழ்றது ஸ்ட்ரெயிட்டுன்னு பேர். வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு முடியல, எனக்கு வழி தெரில, எங்கே அப்ரோச் பண்ணணும்னு தெரில. அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்தாங்கன்னா நிச்சயமாக நான் சரி பண்ணி கொடுத்து வெற்றிகரமாக வாழ வச்சுடுவேன். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணை வாழ்கிறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது உங்களுடைய முழு சுதந்திரம், நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். ஆனால் இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த தப்பு? பெற்றோருக்காக பயந்துக்குன்னு, சமுதாயத்துக்காக பயந்துக்குன்னு, மான மரியாதை பயந்துக்குன்னு, இந்த மாதிரிலாம் இருந்துக்குன்னு நீ ஆணை பிடிக்கிற நபர் ஆணை போய் பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது, அப்பா அம்மா சொல்கிறாங்க, பண்ணவே கூடாது. இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணுறீங்க. அது பெரிய பாவமாயிடும்.
அதே மாதிரி ஒரு பெண்ணு போய் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறது அப்பா அம்மாவுக்காக பயந்துக்கின்னு பெரிய பெரிய தப்பு இல்லை, அது பாவம். ஒருத்தருடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிடுறீங்க, ஒருத்தர் வாழ்க்கையுடைய அர்த்தத்தையே எடுத்துடுறீங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக நீங்கள் பண்ணும்போது ஒரு 4-5 வாட்டி நீங்கள் வாழ்ந்து ஒரு குழந்தை வந்துடும் சில பேருக்கு. அப்பா நம்ம வெளி உலகத்தில் நம்ம ஸ்ட்ரெயிட்டு நம்ம நிரூபிச்சிட்டோம், நம்ம மனைவிக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டோம், நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அப்புறமா தாம்பத்திய வாழ்க்கையே இல்லாமல் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பொண்ணை காயப்படுத்தினா எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? பெரிய பெரிய பாவங்களில் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் ஈஸியாக பண்ணிட்டு போயினே இருக்கிறீங்க. அதுக்கான தண்டனைகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஐயோ இப்படி கேட்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது டாக்டர், இப்போது இந்த தப்பு நான் பண்ணிட்டேனே டாக்டர், ரொம்ப கவலையாக இருக்குது டாக்டர், இப்போ நான் நினைக்கிறேன்னா கவலைப்பட வேணாம், கவலைப்படாதீங்க. நீங்கள் உடனே சிகிச்சைக்கு வந்து முழுசாக சரி பண்ணி இனிமேல்ட்டு அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுங்க, இனிமேல்ட்டு அந்த பையனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க. அப்போ இந்த பாவங்கள்லாம் கரைஞ்சிரும். நீங்கள் இப்படியே வாழாமல் வாழ்க்கை ஃபுல்லாக தண்டிச்சுட்டு நீங்கள் அந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை பையனோட வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் தப்பு. சரி, நல்லாவே புரிய விஷயம் உங்களுக்கு இல்லை. ஸோ கவலையப்படாதீங்க, கேஸ் லெஸ்பியன்ஸ் எல்லாமே கவலைப்படாதீங்க. நான் சம்மரைஸ் பண்ணுறேன், முடிவுரை பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு அப்படி தான் வாழ பிடிக்கிறதுனா தப்பு இல்லை, ஜாலியாக வாழ்ந்துக்கோங்க. அப்படி பிடிக்கல நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கவலையப்படாதீங்க, முழுசாக மாற்றிடலாம். டோன்ட் வரி. இந்த ப்ராசஸ் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் முழுசாக என்கிட்ட சரணாகதி ஆகிட்டு நான் கொடுக்குற சிகிச்சைலாம் எடுத்து பயிற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். கவலைப்படவே படாதீங்க, சரியா? ரைட், எல்லாமே புரிய வச்சுட்டேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். மற்றும் நான் நிறைய யூடியூப்பில் பேசியிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் நான் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஆரம்பிச்சிருக்கேன் எல்லா மனப்பிரச்சனைக்கும். அதனால் நீங்கள் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப்னு ஆரம்பிச்சிருங்க. ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது மனுஷனுக்கு, எல்லா பிரச்சனையை பற்றியும் பேசி தீர்வு கொடுத்துடுவோம் ரொம்ப அழகாக. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துடணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், 9840097530 அந்த நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிடச்சிடும், நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் வந்துடலாம். அப்போ நிறைய என்னென்ன பிரச்சனை வருது, எப்படி எப்படிலாம் புதுசாக சிகிச்சை கண்டுபிடிச்சிருக்கேன், எங்கெங்கெல்லாம் என்ன பயிற்சி நடக்குது, அந்த பயிற்சி அட்டன் பண்ணுறது, என்னோடய டிவி நிகழ்ச்சி எங்கே வருது, என்னை பற்றின ஃபுல் தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அந்த குரூப்பில் இருந்தால் உங்களுக்கு எல்லா தகவலும் கிடச்சினே இருக்கும். சரியா? நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாமா? பாய், டேக் கேர்.